Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabhas MS Office. இந்த வீடியோவில் ரீசென்ட்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கொஸ்டினுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷனை பார்க்க போறீங்க. இது சிம்பிள் நீங்க ஃபீல் பண்ணலாம், இல்ல டஃபஸ்ட்னு கூட ஃபீல் பண்ணலாம், பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன், ரைட்? கட்டாயமா அது தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கட்டாயமா அது ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது கட்டாயமா ஒரு புது விஷயமா இருக்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ இது என்ன கான்செப்ட்னு பார்த்துடலாம். உங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அடுத்த லெவல் போயிட்டு எக்ஸல்ல ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணி என்னுடைய மெயில் காமிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, இந்த மாதிரி நடக்கிறது கட்டாயமா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கான்செப்டை தட் இஸ் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு போகாம என்ன தேவையோ அந்த சொல்யூஷனை கொடுக்கும்னு நினைக்கும் போது கட்டாயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இது என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, இந்த அட்டரன்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஷீட்ல ஓகே அவர் என்ன மெயின்டைன் பண்றாரு, டேட் வைஸ் வந்து ப்ரெசென்ட்னா பீன்னு என்டர் பண்ணிடுறாரு, ஆப்சென்ட் அப்படின்னா வீக் ஆஃப்னா வீக் ஆஃப் போட்டுறாரு, லீவ்னா லீவ்னு போட்டுறாரு. இந்த மாதிரி அவர் போடுற கோடிங் எல்லாமே கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஒருவேளை எக்ஸல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், அதான் கவுண்டிஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஓகே, நம்ம இப்போ இதை பார்த்துருவோம். இந்த இடத்துல P அப்படின்னா பிரசன்ட், ஓகே, WO அப்படின்னா வீக் ஆஃப்னா அந்த வீக்கெண்ட்ல வரும் இல்லையா, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. லீவுனா ஒருவேளை அவங்க அந்த நார்மல் வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடேல அவங்க லீவ் எடுத்திருப்பாங்க, அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க வாட் எவர் இட் இஸ். பட் இங்க நமக்கு இங்க மூணு பேராமீட்டர் மட்டும் தான் இருக்கு, சரிங்களா? இப்போ என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்னா டோட்டல் டேஸ் பிரசன்ட். ஸோ பீனா பிரசன்ட் இல்லையா, இது எப்படி கவுண்ட் பண்றது? சம் பண்ண முடியாது. சம்ன்றது ஒரு வேல்யூவை தான் சம் பண்ணும் இல்லையா? அப்போ பி அப்படின்ற இந்த டெக்ஸ்டை எப்படி நீங்க ஆட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு கவுண்ட் அப்படின்ற ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல கொஞ்சம் அட்வான்ஸா UNT கவுண்ட் இஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட் இல்ல, கவுண்ட் இஃப். ஓகே, ஓபன் பிராக்கெட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கிரைட்டீரியா அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம கொடுக்க போறோம். ரேஞ்ச் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உங்க ரேஞ்ச். ஓகே, கமா போட்டுருங்க. கமா போட்டுட்டு கிரைட்டீரியா என்ன, இது வந்து பிரசன்ட் அப்படிதானே. ஸோ பி அப்படின்னா பிரசன்ட், டபுள் கோட்ல பி அப்படின்னு என்டர் பண்ணிட்டு கோட்டை க்ளோஸ் பண்ணி பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா 17 அப்படின்னு வந்துடும். எப்பவுமே நீங்க ஒரு ஃபார்முலா போட்ட உடனே நீங்க பிளைண்டா நம்பிட்டாதீங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ கரெக்டாக உங்க ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ண என்னாகும், ஒரு ரூலும் இருக்கிற எக்ஸாக்ட் டேட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி இது வந்து வீக் ஆஃப் நீங்க கவுண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இதான் அவர் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா, ஒருவேளை இது அவர் கஷ்டமா இருந்திருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கட்டாயமா இந்த சப்ஸ்கிரைபருக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸ் நமக்கு போதும். ஓகே ஓகே, அதே மாதிரி லீவ்ஸையும் கால்குலேட் பண்றாங்க. இந்த ஃபார்முலாவை இப்போ போட்டுருவோம். இஸ் ஈக்குவல் டு count if open bracket range நார்மலா செலக்ட் பண்ணிட்டு கமா வீக் ஆஃப்ன்றது W1 நம்ம நம்பர் ரெஃபர் பண்ணிருக்காரு. ஸோ W1 நம்ம என்ன பண்ணுவோம், கிரைட்டீரியா கொடுத்துருவோம். ரைட், என்டர் பண்ணா 6 டேஸ்ன்னு வந்துருச்சு. ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி லீவ்ஸ் இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா, கண்ட்ரோல் C காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், லீவ்ஸ்க்கு L மட்டும் நாங்க மாத்தணும், லீவ்ஸும் கிடைச்சிருச்சு. இதுல லீவே இல்லைல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். எஸ், கரெக்டா வந்துருக்கு, 0 வந்துருக்கு இல்லையா? இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா லீவ்ஸ் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும், எவ்வளவு நாள் வந்திருக்காங்க, எவ்வளவு நாள் லீவ் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ரைட், இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கிங் டே அப்படின்றது அவர் கேட்டிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ண போறோம். P அப்படின்ற பிரசன்ட்டையும் W-ன்றதையும் ஒர்க்கிங் டேவா கன்சிடர் பண்றாங்க. லீவ்ன்றது நீங்க எடுக்கிறது, வீக் ஆஃப்ன்றது கம்பெனி கொடுக்கிறது இல்லையா? ஓகே, இந்த இடத்துல இந்த P-ஐயும் தட் இஸ் இந்த பிரசன்ட் அப்படின்றதையும் W-ன்றதையும் சேர்த்து ஆட் பண்ண போறோம், கவுண்ட் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு கண்டிஷன் போடலாம். ஓகே, நான் போடுறது நீங்க நல்லா கவனிங்க. கவுண்ட் இஃப், ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஃப்ல இந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும், செலக்ட் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு கமா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிரசன்ட்ன்றத கால்குலேட் பண்ணுவீங்க, தட் இஸ் கவுண்ட் பண்ணி என்டர் பண்ணா பிரசன்ட் வந்துருச்சு. இது கூட அப்படியே பிளஸ்ன்ற சைனை போட்டு கவுண்ட் இஃப் அப்படின்னு இன்னொரு இதை ஆட் பண்ணி
திருப்பி அதே ரேஞ்சு செலக்ட் பண்ணி ஓகே கமா WOவையும் நீங்க டபுள் கோட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஆட் பண்ண ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். இன்ட்ரெஸ்டிங் ரைட்? நீங்க இந்த ஃபார்முலாவை தனித்தனியாவும் போடலாம், சேர்த்தும் போடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இதை ஒரு பார்த்தாலும் கட்டாயமா அவருக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த கான்செப்டுக்கு இந்த கவுண்ட் இஃப் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா கவுண்ட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நார்மலா கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த கவுண்ட் இஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறம் கவுண்ட் இஃப்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இது ஒரு ஃபார்முலாவுக்குமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபீல் பண்ணி கட்டாயமா கூகுள் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கூட சினாரியோ பேஸ்ல நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த ஃபார்முலாஸை கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் பெண்டிங்ல இருக்கு. எல்லாமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். எல்லா வீடியோஸ் நீங்க மறக்காம பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். See you in the next video. Thanks for watching.